எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது எனர்ஜி மீட்டர். நம்ம வீட்டில் கன்சியூம் பண்ணுற பவரை மெஷர் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது எனர்ஜி மீட்டர். முதல்ல 1888 தான் இதை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு சயின்டிஸ்ட்டும் அதை டெவலப் பண்ணாங்க. இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று சிங்கிள் பேஸ், இன்னொன்று 3 பேஸ். இப்போ சிங்கிள் பேஸை பற்றி பார்ப்போம். சிங்கிள் பேஸ் வந்து அதிகமாக எங்கே யூஸ் பண்ணுவோம்னா வீடுகள்லையும் சிறிய கடைகளில் தான் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து ஒரு பேஸு ஒரு நியூட்ரல் மட்டும்தான் இருக்கும். எவ்வளோ வோல்டேஜ் வரைக்கும் யூஸ் பண்ணுவோம்னா 230 வரைக்கும் தான் யூஸ் பண்ணுவோம். இதில் கரண்ட்டோட ஆம்ஸ் வந்து 5 to 20 ஆம்ஸ். இப்போ 3 பேஸ் மீட்டரை பற்றி பார்ப்போம். 3 ஃபேஸ் எனர்ஜி மீட்டர். இதில் 3 ஃபேஸும் ஒரு நியூட்ரலும் இருக்கும். ஒரு ஃபேஸுக்கும் நியூட்ரலும் நடுவில் இருக்க வோல்டேஜ் 240யும் 2 ஃபேஸுக்கு நடுவில் இருக்கிறது 440 வோல்ட்டும் இருக்கும். இதோட ஆம்ஸ் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 20 to 100 வரைக்கும் இருக்கும். இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா கரண்ட் கன்சம்ஷன் அதிகமாக இருக்க இடத்துல, அது ஸ்கூல், காலேஜ், ஃபேக்ட்ரிஸ் அண்ட் அக்ரிகல்ச்சரில் 3 ஃபேஸ் மோட்டர் இந்த மாதிரி அதிகமான எங்கே பவர் கன்சப்ஷன் இருக்கோ அது எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி 3 ஃபேஸ் எனர்ஜி மீட்டர் யூஸ் பண்ணலாம். சிங்கிள் பேஸ் எனர்ஜி மீட்டரின் அட்வான்டேஜ்: பராமரிப்பு எளிதாக இருக்கும், இதோட காஸ்ட்டு கம்மியாக இருக்கும், அதேமாரி இது வந்து ஃபிக்ஸ் பண்ணுற இடம் வந்து கம்மியாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ்: சிங்கிள் பேஸ் சப்ளையில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். பெரிய ஃபேக்ட்ரி இந்தமாரி பெரிய கன்சியூம் லோடில் இந்த மீட்டரை யூஸ் பண்ண முடியாது. 3 ஃபேஸ் எனர்ஜி மீட்டரோட அட்வான்டேஜஸ்: இந்த மீட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டானது, இதோட திறன் அதிகமாக இருக்கும், அண்ட் பெரிய ஃபேக்ட்ரிஸ் அண்ட் மால்ஸ்லாம் இதை அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஃபால்ட்டை ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இதோட செலவும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதான் அதோட டிஸ்அட்வான்டேஜ். இப்போ பார்த்தது வந்து அனலாக் மீட்ரு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டீட்டெயில் மீட்டரை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.